சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் பிரபு, கார்த்தி, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? அவங்க சொல்றது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். என்ன சத்யா? நாங்க எதுக்காக 5 லட்சம் ரூபாவை கொடுக்கணும்? நாங்க கொடுக்க மாட்டோம். சத்யா, ஏங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தப்பா இருக்கலாம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறதா கூட இருக்கலாம். ஆனா என் பக்கம் நியாயத்தை நான் தானே கேட்கணும். ஏமா சத்யா, ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புதுசா ஒரு பிரச்சனையை இழுத்து விடுற. நான் ஒண்ணு புதுசா பிரச்சனையை இழுத்து விடல மாமா. பழைய பிரச்சனைக்கு தான் முடிவு வேணும்னு கேக்குறேன். நான் என் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் நம்ம ரோஹிணியோட நல்லதுக்காகவும் அக்கறையா பேசினா அத பொறுத்துக்க முடியாம இவ என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி கைய நீட்டி அடிப்பா. அந்த அடிய வாங்கிட்டு நான் 5 லட்சம் ரூபாவை கொடுக்கணுமா? அந்த அளவுக்கு நான் மானகிட்டு போயிட்டேனா? ஏய், எதை எது கூட முடிச்சு போடுற? ஹே, எதை எது கூட முடிச்சு போடணுமோ அது கூட தான் போடுறேன். நீ ஒரு அடி அடிச்சா திரும்பி 10 அடி அடிக்க எனக்கு தெரியும். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக வேண்டான்னுதான் நான் சும்மா நின்னு. அதுக்காகலாம் ரொம்ப ஓவரா துள்ளாத. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல. சத்யா, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. என் பேத்திக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நினைச்சு பாரு. அவ முகத்தை பாரு. என் பேத்திக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா? அதுக்கு ஒரு அண்ணனா கார்த்தியும் பொறுப்பு இல்லையா? பாட்டி நான் ஏங்க தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க. இது நான் பேச வேண்டிய நேரம். நான் பேசிக்கிறேன். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ரோஹிணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட 1000 மடங்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக என்னால அவமானத்தை சுமந்துகிட்டு இருக்க முடியாது. நான் பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுத்துட்டாங்கன்னா 5 லட்சம் என்ன 10 லட்சத்தையுமே நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஆதரை யாரு முன்னாடி வச்சு என்ன அடிச்சாலோ அவங்க முன்னாடியே வச்சு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அம்மா சத்யா, நீ என்னம்மா பேசுற? நீ கேக்குறது உனக்கே சரின்னு படுதா? ஏமாமா, அப்படி என்ன நான் இப்ப தப்பா கேட்டுட்டேன்? என்ன அடிச்சதுக்காக பதிலுக்கு நானும் அடிப்பேன்னு ஒண்ணு சொல்லலையே. அப்படி கேட்டிருந்தா நீங்க என்ன தப்புன்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன அடிச்சதுக்கு மன்னிப்பு தானே கேட்க சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் மேடம் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்களா? மன்னிப்பு கேட்டா தலையில இருக்கிற கிரீடம் கீழே இறங்கிடுமா? அப்படிலாம் இல்லம்மா சத்யா. என்னதான் இருந்தாலும் ஆதர உனக்கு அக்கா இல்லையா? ஆதரைக்கு உன்னை அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? போதும், நிறுத்துங்க மாமா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. யார் எனக்கு அக்கா? இவளா? இவ எனக்கு அக்கானா இவன் எங்க அப்பாவுக்கு பிறந்தவளா? சத்யா, வாய் மூடி. ஏன் என்ன பேச்சு பேசுறாங்க இவ? இவள சும்மா விட மாட்டேன். சும்மா அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்க நீ. இவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா? விடுங்க, என்ன விடுங்க விடுங்க. அவ என்னதான் பண்ணான்னு பாருங்க. நிறுத்துறீங்களா? சத்யா, நீ பின்னாடி வாயே. விடுங்க. என்னம்மா நீ? இதோட இந்த பேச்சை நிறுத்துங்க. உங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்க. நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நானே 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி அதை கொடுத்துறேன். நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அப்பா பா ஏங்க
சாரிங்க. இந்த சத்யா ஏதோ பிளான் பண்ணி ரோஹிணி கல்யாணத்தை நடத்த விடாம எப்படியாவது நிறுத்திடணும்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் அக்காவும் இருக்கிற எமோஷன் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களை கோவப்படுத்தி என்னென்னமோ பேச வச்சுட்டாங்க. இல்லனா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. இது ஈஸியா முடிய வேண்டிய விஷயம். இது இவ்வளவு தூரம் வந்தது காரணமே இந்த சத்யா தாங்க. அத பொறுக்க முடியாம தான் நான் என் கண்ட்ரோல மீறி அவளை அடிச்சிட்டேன். எனக்கு புரியுதா ஆதரு? இப்ப நடக்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதும் எனக்கு புரியுது.